In this class, we are going to learn about trigonometric ratios of complementary angles and the problem. போன கிளாஸ்ல இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். இதுல ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ பண்ண போறோம். இங்க பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஆங்கிள் ஏ வந்து நம்ம வந்து ஆங்கிள் ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள் ஏ தீட்டா எடுத்துட்டோம். அப்போ ஆங்கிள் சி வந்து 90 மைனஸ் தீட்டா வரும். ஏன்னா சம் ஆஃப் 3 angles ஆஃப் a triangle 180 டிகிரி வருது. இதுல இருந்து நமக்கு என்ன ஃபார்முலா புரியுதுன்னா, sin 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா, next secant 90 minus theta cosecant theta, cosecant 90 minus theta secant theta, tan 90 minus theta cot theta, cot 90 minus theta tan theta நமக்கு புரியுது. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. ப்ராப்ளம் நம்பர் 1. cos 90 minus theta, cos 90 minus theta divided by sin theta plus tan theta divided by cot 90 minus theta is equal to dash. First option 1, second option 0, third option 2, fourth option -2. சரி, இப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம் பாருங்க. நமக்கு cos 90 minus theta என்னப்பா தெரியும்? cos 90 minus theta வந்து இது வந்து sin theta, கரெக்ட்டுங்களா? sin theta தெரியும். அடுத்து இந்த cot 90 minus theta என்ன சொல்லுங்க? cot 90 minus theta tan theta. ஸோ இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த sin thetaவும் இந்த sin theta கேன்சல், இங்க tan thetaவும் இந்த tan thetaவும் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ இங்க என்ன இருக்கு? 1 அப்படின்னு இருக்கு, பிளஸ் இங்க என்னப்பா இருக்கு? 1 இருக்கு. ஸோ தட் ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் 2. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாரி தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 2 போயிடலாமா? ப்ராப்ளம் நம்பர் 2 போயிடலாம் பாருங்க. இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஒரு நல்ல சம் இப்போ சால்வ் பண்ண போறோம். கவனிங்க. இப்போ sin theta into cos theta, sin theta into cos theta minus sin theta into cos 90 minus theta into cos theta divided by secant 90 minus theta, secant 90 minus theta. இது மேல இது வந்து cos, நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து cos பா, ஓகேங்களா? ஓகே, cosன்னு எழுதிக்கலாம். சரி, அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் cos இன்ட்டு sin 90 மைனஸ் theta, sin 90 மைனஸ் theta இன்ட்டு sin theta divided by cosecant 90 minus theta, cosecant 90 minus theta is equal to dash, is equal to dash அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? ஓகே, சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் போயிடலாம். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த sin theta cos theta அப்படியே எழுதிக்கலாம். sin theta இன்ட்டு cos theta அப்படியே எழுதிங்கப்பா. மைனஸ்னு போட்டு இங்கே sin theta இருக்கு இல்லைங்களா, இந்த sin theta நம்ம அப்படியே எழுதிடலாமா? sin theta அப்படியே எழுதிருங்க. sin theta எழுதியாச்சு. அடுத்து இந்த cos 90 மைனஸ் theta இருக்கு இல்லையா, cos 90 மைனஸ் theta அது sin theta அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க, cos theta அப்படியே எழுதிக்கலாம். டிவைட் பை secant 90 மைனஸ் theta என்னப்பா? cosecant theta, cosecant theta அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகே, புரிஞ்சுங்களா? இப்போ மைனஸ் இங்க ஃபார்முலா மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த cos theta, இங்க cos theta இருக்குப்பா, cos theta அப்படியே எழுதிக்கிங்க. இது sin 90 மைனஸ், sin 90 மைனஸ் theta என்ன சொல்லுங்க? cos theta, சரிங்களா? அப்போ cos thetaன்னு எழுதியாச்சு. இன்ட்டு அது sin theta நம்ம போட்டுட்டோம். டிவைட் பை என்ன இருக்குன்னா cosecant 90 மைனஸ் theta என்னப்பா? secant theta அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, இப்போ என்ன வருதுன்னா இங்க பாருங்க, இந்த sin theta cos theta அப்படியே எழுதிக்கிங்க. sin theta இன்ட்டு cos theta அப்படியே எழுதியாச்சு. மைனஸ் இங்க cosecant theta எப்படி எழுதலாம்னா 1 by sin theta ன்னு எழுதிக்கலாம். cosecant theta என்ன எழுதிக்கலாம்? 1 by sin theta. இங்க ஆல்ரெடி sin theta இருக்கு இல்லையா, sin ஸ்கொயர் thetaன்னு போட்டுக்குங்க. sin ஸ்கொயர் theta இன்ட்டு cos theta அப்படியே போட்டாச்சு. கீழே வந்து cosecant thetaவை 1 by sin theta அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, மைனஸ் போட்டு இங்க cos theta இன்ட்டு cos theta வந்து cos ஸ்கொயர் theta இன்ட்டு sin theta இருக்கு. டிவைட் பை secant theta இருக்குல்ல, secant thetaவை 1 by cos thetaன்னு எழுதிக்கிங்கப்பா. ஓகேவா? இப்போ இது sin theta இன்ட்டு cos theta அப்படியே எழுதுங்க. மைனஸ் போடுங்க. இங்க 1 by sin theta, அந்த sin theta மேல போனா என்ன ஆகும்? sin cube thetaன்னு வந்துடும். sin cube theta இன்ட்டு cos theta மைனஸ் இந்த cos theta மேல போச்சுன்னா ஆல்ரெடி cos square theta இருக்குனால cos cube theta இன்ட்டு sin theta அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த sin theta cos theta அப்படியே வச்சீங்கப்பா. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா எடுக்கலாம் பாருங்க. sin theta cos theta காமனா எடுத்துடலாம். ஓகேவா? ஒரு மைனஸையும் காமனா எடுக்கலாம். அப்போ மைனஸ் sin theta cos theta வெளியே எடுத்துட்டீங்கன்னா, sin theta இன்ட்டு cos theta வெளியே எடுத்துட்டீங்கன்னா, அப்போ cos theta போச்சு. sin cube theta ஒரு sin theta எடுத்துட்டா sin ஸ்கொயர் theta இருக்கு. மைனஸ் காமனா வெளியே எடுத்ததுனால பிளஸ்.
இங்க cos θ ஒன்று எடுத்ததுனால இங்க cos ஸ்கொயர் θ இருக்கும். இந்த sin θ வெளியே எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டி தெரியும்? sin ஸ்கொயர் θ பிளஸ் cos ஸ்கொயர் θ எவ்வளோப்பா? 1. இந்த வேல்யூ வந்து 1. சரி, அந்த வேல்யூ 1 தெரிஞ்சு அப்போ என்ன வரும் பாருங்க. அப்போ இங்க sin θ into cos θ இருக்குங்களா? மைனஸ் இங்க என்ன இருக்கு? sin θ cos θ அப்படின்னு இருக்கு. அப்போ sin θ cos θ ல இருந்து sin θ cos θ கழிச்சிட்டோம்னா 0. ஸோ நமக்கு எந்த ஆன்சர் கரெக்டாக வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் 0ன்னு கிடைச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே பாருங்க, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. இந்த சம் பாருங்கப்பா. இஃப் A, B, C, A, B, C are the interior angle of a triangle or interior நல்ல கவனிங்க, interior angle of a triangle. சரிங்களா? interior angles of a triangle. triangle னு கொடுத்துட்டாங்க. then நல்ல கவனிங்க, then tan B plus C by 2 tan B plus C by 2 is equal to நல்லா கவனிக்கணும் cot A by n whole power m. then find value of n plus m. n plus m நீங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் தரலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 4. ஓகே, ப்ரொசீட் பண்ணிடலாங்களா? ஓகே, இப்போ ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஏபிசி வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு tan b plus c by 2 equal to cot a by n. cot of a by n என்றது தீட்டாப்பா. cot a by n whole power m கொடுத்துருக்காங்க. நம்ம n plus m கண்டுபிடிக்கணும். என்ன m கண்டுபிடிச்சா n plus m கிடைச்சிடும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன் போயிடலாம் பாருங்க. உங்களுக்கு வந்து ஏபிசி வந்து ட்ரையாங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்னா ஒரு ட்ரையாங்கிள் அப்படி எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் சி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ஆஃப் 3 angles ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து a plus b plus c is equal to 180 டிகிரி. a plus b plus c எவ்வளோப்பா? 180 டிகிரி போட்டுக்கலாமா? இதை வந்து டிவைட் பை 2 போடுங்க. டிவைட் பை 2 போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் a plus b plus c டிவைட் பை 2 equal to 180 by 2 என்ன வரும்? 90 டிகிரின்னு வரும். கரெக்டுங்களா? இதுல இருந்து a plus b by 2 லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த c by 2 ரைட் சைடு அமைச்சிருங்க. அப்போ 90 minus c by 2 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இது ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. a plus b by 2 is equal to 90 minus c by 2 where a b c are what is that? 3 angles of a triangle. அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா tan b plus c by 2 னு இருக்கு. tan b plus c by 2 இருக்கு. அப்போ tan of இந்த b plus c by 2 பிளேஸ்ல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? சாரி, b plus c by 2 இருக்கா? நம்ம b plus c by 2 இங்க எடுத்துக்கலாம். ஓகே, இங்க a plus b by 2 நான் எடுத்திருக்கேன். இங்க நமக்கு b plus c by 2 வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு b plus c by 2 தானே இருக்கு. அப்போ b plus c by 2 இங்கே வச்சுட்டு a by 2 அந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போ b plus c by 2 இங்க பாருங்க, ட்ரையாங்கிள் a plus b plus equal 180 தானப்பா. இதை ரெண்டுமே டிவைட் பை 2 போட்டேன். 2 போட்ட பின்னாடி b plus c by 2 இங்கே வச்சுட்டு a அந்த பக்கம் a by 2 அந்த பக்கம் அமைச்சிடுறேன். ஸோ 90 minus a by 2. அப்போ b plus c by 2 க்கு என்ன வந்திருக்கு? b plus c by 2 க்கு என்ன வந்திருக்கு? 90 minus a by 2 வந்திருக்கு. அப்போ b plus c by 2 பிளேஸ்ல 90 minus a by 2 போட்டுடலாம். 90 minus a by 2 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ tan 90 minus θ என்னப்பா? tan 90 minus θ என்னது? cot θ. அப்போ cot a by 2, cot a by 2 பவர் என்ன வந்திருக்கு? 1 இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க n ன்னு இருக்கா? cot a by 2 தானே ரைட் ஹேண்ட் சைடுல ஈக்குவேஷன்ல cot a by n n பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க? 2 ன்னு வந்திருக்கு. அடுத்து பவர் m இருக்கு. பவர் m பிளேஸ்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ அப்ப என்ன வந்திருக்கு? n is equal to 2, m is equal to 1. நமக்கு என்ன வேணும்? n plus m வேணும். n வந்து 2 போட்டு m வந்து 1 ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் 3 ன்னு வருது. சோ இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. இப்போ வந்து tan 7 டிகிரி into tan 23 டிகிரி into tan 60 degree into tan 67 degree into tan 83 tan 83 is equal to dash. Options கொடுக்கலாம் பாருங்க. First option √1, second option √2, third option √3. third option பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்குன்னா third option வந்து √3. ஓகேங்களா? third option √3. fourth option 1 by √3 அப்படின்னு கொடுத்துருக்கோம்.
சரிங்களா? tan 7 into tan 27 into tan 60 into tan 67 into tan 83 தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இதுல நல்லா கவனிங்க. tan 67 எப்படி எழுதுறேன்னா tan 67 tan 90 minus என்ன எழுதுறேன்னா tan 90 minus 23 ன்னு எழுதிக்கிறேன். tan 67 tan 90 minus 23 ன்னு எழுதிக்கிறேன். tan 90 minus 23 என்னது? cot 23. tan 90 minus 23 என்னது? cot 23. ஓகேங்களா? அப்போ tan 67க்கு நமக்கு என்ன வந்திருக்கு? cot 23 வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். tan theta is equal to 1 by cot theta. அப்படின்னா cot theta equal to 1 by tan theta எழுதலாம். இப்போ cot 23 எப்படி எழுதலாம்? 1 by tan 23 ன்னு எழுதலாம். ஏன்னா tan thetaவும் cot thetaவும் ரெசிப்ரோக்கல் அப்படின்னு. அப்போ tan 67க்கு என்ன வந்திருக்கு பாருங்க, 1 by tan 23 ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி tan 83 எப்படி எழுதுறேன் பாருங்க. tan 83 நானே tan 90 minus 7 எழுதிக்கிறேன். 90 minus 7 எழுதுறேன். அப்போ tan 90 minus 7 எப்படி எழுதலாம்? cot 7 எழுதலாம். cot 7. cot theta எப்படி எழுதலாம்? 1 by tan theta எழுதலாம். அப்போ 1 by tan 7 எழுதிட்டேன். இப்போ வந்து இங்க இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இது எழுதுறேன் பாருங்க. இப்போ tan 7 கொடுத்துருக்காங்க, அந்த tan 7 அப்படியே எழுதிட்டேன். அடுத்து tan 23 இருக்கு, tan 23 அப்படியே எழுதிட்டேன். இந்த tan 60 எழுதிடுறேன். ஓகேங்களா? அடுத்து tan 67 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 by tan 23. 1 by tan 23. அடுத்து tan 83 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கப்பா. tan 83 வந்து 1 by tan 7. ஸோ 1 by tan 7 போட்டுக்கலாமா? 1 by tan 7 போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளால முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணுவோம். tan 7ம் tan 7ம் கேன்சல், tan 23ம் tan 23ம் கேன்சல். ஓகேவா? ஆக மொத்தம் என்ன மட்டும் இருக்கு பாருங்க. இப்போ tan 60 மட்டும் இருக்கு. tan 60 மட்டும் இருக்கா? tan 60 எவ்வளவுப்பா? tan 60 வந்து √3. tan 60 வந்து √3. உங்களுக்கு டேபிளேஷன் தெரியணும். tan 0 0, tan 30 1 by √3, tan 45 1, tan 60 √3, tan 90 infinity. இந்த மாதிரி தெரியணும். அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, ஆன்சர் வந்து √3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா வந்து என்னது? tan 90 minus theta வந்து cot theta தெரியணும். cot theta is equal to 1 by tan theta தெரியணும். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. cosecant 65 plus theta, cosecant 65 plus theta minus secant 25 minus theta minus tan 55 minus theta, 55 minus theta plus cot 35 plus theta. ஓகேங்களா? is equal to dash, is equal to dash. ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் 3. பாருங்க, cosecant 65 plus theta minus secant 25 minus theta minus tan 55 minus theta plus cot 35 plus theta is equal to dash அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்கப்பா, எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாமா? இப்போ சொல்யூஷன் எழுதிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த cosecant 65 plus theta அப்படியே எழுதிடுறேன் நான். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் secant இருக்கு இல்லைங்களா? secant இந்த 25 எப்படி எழுதுறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த 25 வந்து நான் இப்போ எப்படி எழுத போறேன் பாருங்க. 90 minus 65 எழுதிக்கிறேன். 90 minus 65 எழுதிக்கிறேன். இந்த 25 அப்படி எழுதலாம் இல்லையா? 90 minus 65. இந்த மைனஸ் theta அப்படியே இருக்கட்டும். அடுத்து மைனஸ்னு போட்டு இந்த tan இருக்கு இல்லைங்களா? tan எப்படி எழுதுறேன்னா அப்படியே tan 55 minus thetaன்னு போட்டுட்டு இந்த cot theta இருக்கு இல்லையா? இது மட்டும் இங்க secant theta எழுதியாச்சு. cot theta எப்படி எழுதுறேன் பாருங்க. cot இந்த 35 இருக்கு இல்லையா? 35 எப்படி எழுதுறேன் பாருங்க. 90 minus 55 எழுதிக்கிறேன்ப்பா. ஆங்கிள் 35 வந்து 90 minus 55 போட்டு இந்த இங்க இருக்கிற பிளஸ் தீட்டாவை அப்படியே பிளஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன் நான். ஓகேங்களா? இது பிளஸ் தீட்டான்னு அப்படியே எழுதிட்டேன். ஸோ அவங்க கொடுத்தது எங்க என்ன மொத்தம் சீக்கண்ட் மட்டும் 25 மட்டும் 90 minus 65 போட்டேன். இங்க காட்டுக்கு 35 மட்டும் 90 minus 55 அப்படி எழுதிட்டேன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் போலாம் பாருங்க. இந்த cosecant 65 plus theta அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? 65 plus theta அப்படியே எழுதிடலாம். அடுத்து என்ன பண்ண போறேன்னா நான் பாருங்க மைனஸ் சீக்கண்ட்னு போட்டுட்டு இது எப்படி எழுத போறோம் பாருங்க. இந்த 90 இருக்கு இல்லையா? இங்க மைனஸ் 65 மைனஸ் theta இருக்குல்ல, இது ரெண்டுக்கு மைனஸ் காமன் எடுத்துட்டு 65 plus thetaன்னு போட்டுறேன். அடுத்து இது மைனஸ் tan 55 மைனஸ் thetaன்னு எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து காட்டுக்கு எழுத போறேன். காட்டுன்னு இருக்கு இல்லையா? காட்டுல வந்து இங்க 19 எழுதிட்டு இந்த மைனஸ் 55 மைனஸ் இந்த 55க்கும் தீட்டாக்கும் ஒரு மைனஸ் காமன் எடுத்துறேன். அப்போ 55 மைனஸ் தீட்டான்னு வந்துரு.
ஓகேங்களா? சரி, இப்ப பாருங்க இது cosecant 65 plus theta அப்படியே இருக்கு. இங்க பாருங்க secant 90 minus இது மொத்தமா சேர்ந்து theta இது. secant 90 minus theta என்னது? cosecant theta. So minus இது cosecant இது secant 90 minus theta cosecant theta போட்டுங்க. அப்போ cosecant 65 plus theta அப்படின்னு வந்துருச்சா? சரி, மைனஸ் இந்த tan theta அப்படியே எழுதிக்கங்க. tan 55 minus theta. ஓகேப்பா. அடுத்து பிளஸ் இந்த cot 90 இது 90 இது theta ன்னு அர்ஜும் பண்ணிங்க. 55 minus theta theta ன்னு அர்ஜும் பண்ணிக்கங்க. அப்ப cot 90 minus theta. Cot 90 minus theta என்னது? tan theta. Tan theta பிளேஸ்ல என்ன வருது? 55 minus theta. So that 55 minus theta அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க இந்த cosecant இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பிளஸ்ல இருக்கு. So cosecant 65 plus theta, cosecant 65 plus theta கேன்சல். அதே மாதிரி மைனஸ் tan 55 minus thetaவும் பிளஸ் tan 55 minus thetaவும் கேன்சல் ஆயிருச்சுப்பா. அப்படி ஆயிடுச்சுன்னா மொத்தமா எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுனால ஆன்சர் 0. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம் பாருங்கப்பா. அடுத்த சம் பாருங்க. இஃப் sin theta plus cos theta, sin theta plus cos theta is equal to, sorry, cos theta, sin theta plus cos theta is equal to root 2 of sin 90 minus theta. root 2 of என்ன சொல்லி இருக்கும் பாரு, sin 90 minus theta அப்படின்னு சொல்லிட்டு then find cot theta அப்படின்னு கேட்டு then find cot theta. Cot theta equal to question mark. Find cot theta. ஆப்ஷன் சொல்லலாமா? so first option பாருங்க 1 plus root 1. Second option 1 plus root 2. Third option 1 minus root 2. Fourth option 1 plus root 3 அப்படின்னு கொடுத்திருக்கோம். sin theta plus cos theta equal to root 2 into sin 90 minus theta ன்னு இருக்கு. find cot theta ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம cot theta கண்டுபிடிக்க போறோம். cot theta கண்டுபிடிச்சிடலாங்களா? பாருங்க, அவங்க கொடுத்தது என்னது? sin theta plus cos theta into root of root 2 sin 90 minus theta தானே கொடுத்திருக்காங்க. சோ அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த sin theta கொடுத்தது அப்படியே sin theta ன்னு எழுதுங்க. cos theta கொடுத்தது அப்படியே cos theta ன்னு எழுதுங்க. இந்த root 2 கொடுத்தது root 2 அப்படியே எழுதுங்க. sin 90 minus theta வந்து cos theta ன்னு எழுதிக்கங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? sin 90 minus theta cos theta அப்படின்னு தெரியும். இப்போ இந்த cos theta ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இந்த cos theta ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா cos theta is equal என்ன வரும் சொல்லுங்க? root 2 cos theta minus cos theta. கரெக்டா? இப்போ இதுல cos theta காமன் எடுத்துருங்க. cos theta காமன் எடுத்துட்டீங்கன்னா cos theta காமன் எடுத்தா என்ன வரும் சொல்லுங்க? root 2 minus 1 ன்னு வருது. இங்க sin theta இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்கன்னா sin theta ரைட் சைடு கொண்டு போயிட்டு இந்த root 2 minus 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க? cos theta by sin theta is equal to 1 by root 2 minus 1. கரெக்டா? இப்போ என்ன பண்றீங்கன்னா இது கான்ஜுகேட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. root 2 plus 1 divided by root 2 plus 1 ன்னு போட்டுருங்கப்பா. ஓகேவா? இப்போ cos theta by sin theta என்ன வரும் சொல்லுங்க? cot theta. cos theta by sin theta cot theta equal to இங்க இந்த root 2 plus 1 வந்து root 2 plus 1 போட்டு கீழே பாருங்க a minus b into a plus b. a minus b into a plus b என்னது? a square minus b square. a square வந்து root 2 square. root 2 square வந்து 2 minus 1 square 1 ன்னு போட்டோம்னா 2 minus 1 1 தான வரும். so that root 2 plus 1. so cot theta க்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா root 2 plus 1. root 2 plus 1 தான் நமக்கு 1 plus root 2 அப்படி நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சரிப்பா. அப்ப இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம் பாருங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்கப்பா. cosecant square. cosecant square நல்லா பாருங்க. cosecant square 67 degree minus tan square 23 degree is equal to dash. tan square 23 degree is equal to dash அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கோம்பா. ஓகேங்களா? ஆப்ஷன் கொடுத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் -1, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து root 3. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கு பாருங்க. cosecant square 67 minus tan square 23 is equal to dash. சரி, இப்போ இந்த சம நம்ம பண்ணலாமா? எப்படி பண்றது பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? cosecant square cosecant theta வேணா நம்ம இப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா cosecant theta வந்து 1 by sin theta ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? cosecant theta 1 by sin theta ன்னு எழுதிக்கங்க. அப்போ 1 by sin square 67 minus tan theta எப்படி எழுதலாம்? tan theta நம்ம இப்படி மாத்தி எழுதிக்கலாம். tan square
23 தானே இருக்கு. இது எப்படி எழுதுறேன்னா tan நல்லா பாருங்க 90 minus 67 ஸ்கொயர்னு போட்டுங்க. 90 minus 67 ஸ்கொயர் போட்டுங்க. 23 90 minus 67. அப்போ tan 90 minus cot theta. அப்போ cot ஸ்கொயர் 67 அப்படின்னு வந்திருக்கு. cot ஸ்கொயர் 67 வந்திருக்கு. சரி அப்படின்னா இது என்ன போடலாம்? tan ஸ்கொயர் 67 tan ஸ்கொயர் 23 வந்து cot ஸ்கொயர் 67 எழுதிட்டேன். இப்போ பாருங்க இது 1 by sin ஸ்கொயர் 67 இருக்கு. மைனஸ் இங்க என்ன இருக்கு பாருப்பா? cot ஸ்கொயர் என்ன வந்திருக்கு பாருங்க? cot theta எப்படி எழுதலாம்? cos theta by sin theta. அப்போ cos ஸ்கொயர் 67 divided by sin ஸ்கொயர் 67. அப்போ LCM எடுங்க. டினாமினேட்டர் வந்து sin ஸ்கொயர் 67. ஓகேவா? நியூமரேட்டர் என்ன வந்துரும் பாருங்க? இப்போ இது புரியுது தானப்பா? இப்போ 1 minus cos ஸ்கொயர் 67 இருக்கு. 1 minus cos ஸ்கொயர் theta என்ன ஃபார்முலா? 1 minus cos ஸ்கொயர் theta sin ஸ்கொயர் theta. அப்போ sin ஸ்கொயர் 67 நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன இருக்கு? sin ஸ்கொயர் 67. அப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம். எது sin ஸ்கொயர் 67 sin ஸ்கொயர் 67 கேன்சல் பண்ணா என்ன வருது? 1. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வருது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமாப்பா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. sin 49 டிகிரிப்பா டிவைடட் பை cos 41 டிகிரி ஹோல் ஸ்கொயர் plus cos 41 degree divided by sin 49 degree whole square is equal to dash. So options கொடுத்துடலாம். First option 0, second option 2, third option 1 by 2, fourth option 1. ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆன்சர் கரெக்ட்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா sin ஸ்கொயர் 49 இருக்கு இல்லையா? கீழே cos ஸ்கொயர் 41 cos 41 எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க? 90 minus 49 எழுதிக்கலாம். அப்படின்னா இது cos 90 minus 49 எழுதுனீங்கன்னா அப்போ இந்த வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? cos 90 minus theta sin theta. அப்போ இது sin 49 வருது. அதே மாதிரி இங்க sin அதே மாதிரி இதே cos 41 தான் நமக்கு இங்க பாருங்க cos 41 தான் sin 49 தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ இங்கேயும் cos 41 இருக்கு இல்லையா நியூமரேட்டர்ல? அப்போ இந்த cos 41 அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? sin 49 போட்டுடலாம். sin 49 எழுதிக்கலாம். அப்போ வந்து பாருங்க என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க sin 49 இந்த sin 49 கேன்சல், இங்க sin 49 இந்த sin 49 கேன்சல். அப்ப என்ன இருக்கு? இங்க 1 ஸ்கொயர் இருக்கா? 1 ஸ்கொயர், இங்கேயும் ஒரு 1 ஸ்கொயர் தான் இருக்கு. 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் என்னப்பா வருது? 2. ஸோ ஆன்சர் வந்து 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ 2 தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. tan 90 minus a tan 90 minus a divided by cosecant a equal to dash. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து cos a, second option sin a, third option secant a, fourth option cosecant a. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். tan 90 minus a by cosecant a equal to dash. cos a, sin a, secant a, cosecant a அப்படின்னு கொடுத்துருக்கோம். சால்வ் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம tan 90 minus theta என்ன சொல்லுங்க? cot theta. இது என்ன பண்ணா cot theta, cot a by cosecant a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இந்த cot a எப்படி எழுதலாம்? cot a வந்து எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா cos a by sin a. cot a எப்படி எழுதலாம்? cos a by sin a அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இப்போ cot a வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா cos a by sin a ன்னு எழுதிக்கலாம். sin a ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? cos a by sin a ன்னு எழுதலாம். இந்த cosecant a எப்படி எழுதலாம் சொல்லுங்க? 1 by sin a ன்னு எழுதலாம். 1 by sin a ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா நமக்கு என்ன கேன்சல் ஆகுது பாருங்க, இந்த sin a வும் இந்த sin a வும் கேன்சல் ஆயிருச்சுன்னா அப்போ cos a divided by 1 ன்னு வந்திருக்கு. ஓகேங்களாப்பா? ஸோ வந்து என்ன பண்ணலாம்னா அப்போ cos a divided by 1 divided by 1ன்றது 1 ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஸோ ஆன்சர் இஸ் cos a. cos a இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்ப்பா. நல்லா கவனிங்க. tan 35 degree into tan 40 degree into tan 45 degree into tan 50 degree into tan 55 degree is equal to dash. இது மொத்தமா வந்து dash
அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சரி, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணி சொல்லலாமா? சரிப்பா, இதுக்கு ஆன்சர் பாருங்க என்ன சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 1, தேர்ட் ஆப்ஷன் 1/2, ஃபோர்த் ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துருக்கும். ஓகேப்பா, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்படி எப்படி பண்ணலாம்னா, இந்த tan 50 தனியா tan 50 என்ன பண்ணலாம் பாருங்க. tan 50 நம்ம tan 90 minus 40ன்னு எழுதிக்கலாம். அப்போ tan 90 minus 40 என்னது? cot 40. cot 40 என்ன வரும்னு சொல்லுங்க? 1/tan 40. ஓகேங்களா? இது புரிஞ்சது உங்களுக்கு. அடுத்து வந்து tan 55. tan 55 எப்படி எழுதலாம்னா tan 90 minus 35ன்னு எழுதலாம். ஓகேவா? tan 90 minus 35 cot 35. அப்போ cot 35 வந்து 1/tan 35ன்னு எழுதிக்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். tan 50 இருக்கா, இங்க tan 35 இருக்கா, இந்த ஆங்கிளும் ரெண்டு மல்டிப்ளை பண்ண சாரி ஆட் பண்ணா 90 வந்துச்சுன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஈஸியா இருக்கும். tan θக்கு வந்து இங்க இருக்கிற ஆங்கிளும் ரெண்டுமே ஆட் சாரி இந்த tan 50க்கு ஆட் பண்ண முடியாது, tan 55க்கு தான் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இங்க இருக்கிற ஆங்கிள் பாருங்க, tan 35ம் tan 55 இருக்குல்ல, இந்த 35ம் இந்த 55 ஆட் பண்ணா 90 வருது இல்லையா? அப்படி வந்துச்சுன்னா அது கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன பாருங்க, இங்க tan 55க்கு என்ன பண்ணலாம்? 1/tan 35 தானே போட்டிருப்பீங்க. இந்த பிளேஸ்ல 1/tan 35 போட்டிருப்பீங்க. அப்போ வந்து இது ரெண்டு கேன்சல் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க 40 இங்க 50 இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த 40யும் 50 கூட்டினா 90 வருது இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சு எடுத்துக்கலாம். அது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? tan 45 மட்டும் இருக்கு. tan 45 வேல்யூ எவ்வளவு? 1 அப்படின்னா மொத்தமா இந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லை நீங்க tan 50க்கு இங்க வந்து tan 50க்கு வந்து இந்த tan 50க்கு 1/tan 40 போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருந்தா 1/tan 40 போட்டாலும் என்ன வருது பாருங்க, இந்த tan 40 இந்த tan 40 கேன்சல் ஆயிருச்சு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு சொல்லுங்கப்போ? 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம். ஓகேங்களா? இந்த சம் இப்போ பண்ண போறோம், சால்வ் பண்ணணும். நீங்க இங்க பாருங்க, கொசிகண்ட் நல்லா கவனிங்க. கொசிகண்ட் 81 plus theta, cosecant 81 plus theta is equal to secant a plus b. secant a plus b. ஓகேங்களா? cosecant 81 plus theta is equal to secant a plus b. Find a and b. Find a and b. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறதுக்கு வந்து ஏக்கு எழுதுறேன், அடுத்து வந்து பிக்கு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழுதுறேன். இந்த ஆங்கிள் ஏ எப்படி எழுதுறேன்? 9 எழுதிட்டு இது θன்னு எழுதுறேன். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் இது வந்து -9 இது -θன்னு எழுதுறேன். இங்க வந்து என்ன பண்றேன்னா இது 9 எழுதிட்டு இது -θன்னு எழுதுறேன். இதெல்லாம் ஏக்கு, இது இங்க எழுது, இந்த பக்கம் எழுது, இது பிக்கு. ஓகேங்களா? ஓகேப்பா. சரி, அடுத்து வந்து ஆப்ஷன் டி வந்து என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து -9 இது வந்து θ அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டா நீங்க சொல்லணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? பாருங்க, கொசிகண்ட் 81 plus θ அப்படி தானப்பா இருக்கு, 81 plus θ இருக்கு. இது எப்படி எழுதுறேன்னா கொசிகண்ட், நல்லா கவனிங்க, கொசிகண்ட் 81 plus θ இருக்கு. ஓகேவா? இது எப்படி எழுதுறான்னா நல்லா கவனிங்க, 81 வந்து நான் என்ன பண்றேன்னா 90 minus 9 எழுதிக்கிறேன். 90 minus 9 எழுதிட்டு இந்த θ அப்படியே எழுதிக்கிறேன், பிளஸ் θ அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ நல்லா கவனிங்க, கொசிகண்ட் அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து பிராக்கெட்டை கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். இங்க 9ம் θவும் ஒண்ணா எழுத போறேன். அதனால மைனஸ் வெளியே எடுத்துட்டு 9 minus θன்னு போட்டுக்கிறேன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா -9 வந்து -9 வந்துச்சு, மைனஸ் பிளஸ் θன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்க, கொசிகண்ட் 90 இது 9 minus θவை θன்னு வச்சுங்க. கொசிகண்ட் 90 minus θன்னு இருக்கு. கொசிகண்ட் 90 minus θன்னு இருக்கு. அப்போ கொசிகண்ட் 90 minus θ என்ன சொல்லுங்க? சீகண்ட் θ. அப்போ சீகண்ட் 9 minus θ. இது எப்படி எழுதுறேன் பாருங்க, சீகண்ட் 9 பிளஸ் இதை மைனஸ் θன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ இப்போ கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணுங்க. பாருங்க, ஏ பிளேஸ்ல சீக்கண்ட் தானே, ஏ பிளேஸ்ல என்ன இருக்கு? 9 இருக்கு. பி பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, பி பிளேஸ்ல மைனஸ் θன்னு இருக்கு. அப்போ ஏ பிளேஸ்ல 9 வரணும், பி பிளேஸ்ல மைனஸ் θன்னு வரணும். ஏ பிளேஸ்ல 9 வரணும், பி பிளேஸ்ல மைனஸ் θன்னு வரும். அதை ஏக்கு வந்து 9 போட்டோம், பிக்கு வந்து மைனஸ் θன்னு போட்டு ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா?
சரிப்பா லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியஸ்ட் கொஸ்டினா கேட்டுடலாங்களா? ஓகே பாருங்க, ஈஸியான கொஸ்டின் கேட்க போறேன் இப்போ. tan 90 minus theta, tan 90 minus theta divided by cosecant theta is equal to cos A equal to cos A அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா? வேர் A equal to dash, வேர் A equal to dash அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆப்ஷன்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A வந்து theta by 2, B வந்து 2 theta, ஓகேங்களா? C வந்து minus theta, ஓகேங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து theta அப்படின்னு கொடுத்துரும். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம சொல்லணும். அதாவது tan 90 minus theta divided by cosecant theta equal to cos A. வேர் A equal to எவ்வளோன்னு பார்த்தா A வந்து theta by 2, 2 theta minus theta, அடுத்து theta அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே மைனஸ் theta by 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் theta by 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ சால்வ் பண்ணலாம்ப்பா. இப்போ சால்வ் பண்ணா tan 90 minus theta. ஃபர்ஸ்ட் tan 90 minus theta என்ன சொல்லுங்க? cot theta. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் பண்றேன். tan 90 minus theta cot theta. cot theta divided by cosecant thetaன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? cosecant thetaன்னு இருக்கு. இப்போ வந்து எழுதலாம் பாருங்க. cot theta என்ன ஃபார்முலா? cos theta by sin theta. cos theta by sin theta. இன்ட்டு இங்க cosecant theta என்னது? 1 by sin theta. cosecant theta வந்து 1 by sin theta. இப்போ sin theta கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கு சொல்லுங்க? cos thetaன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு இங்க பாருங்க ரைட் சைடுல என்ன இருக்கு? cos A இருக்கு. அப்போ A பிளேஸ்ல என்னப்பா இருக்கு? thetaன்னு இருக்கு. ஸோ அப்போ theta இஸ் தி கரெக்ட் ஆன்சர். theta தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரா கிடைக்குது. சரி, இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். if sin theta plus 36, sin theta plus 36, ஓகேங்களா, is equal to cos theta, ஓகேங்களா, then find theta, find theta, theta கண்டுபிடிங்க. இப்போ ஆப்ஷன் தரலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 37 டிகிரி, செகண்ட் ஆப்ஷன் 27 டிகிரி, தேர்ட் ஆப்ஷன் 47 டிகிரி, ஃபோர்த் ஆப்ஷன் 60 டிகிரி. ஓகே, புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, sin theta plus 36 இருக்கு இல்லையா, is equal to cos theta sin 90 minus theta ன்னு எழுதிக்கலாமா? sin 90 minus theta ன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க sin பிளேஸ்ல sin இருக்கா, அப்படின்னா theta plus 36 வந்து 90 minus thetaக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்போ theta plus 36 is equal to 90 minus theta. இப்போ இந்த theta வந்து கொண்டு வந்திருக்கேன், theta plus theta ன்னு வந்துரும். இந்த 36 அப்படி போச்சுன்னா 90 minus 36. இப்போ theta plus theta 2 theta, 90ல 36 போச்சுன்னா எவ்வளோப்பா? 54. கரெக்டுங்களா? அப்போ theta is equal to 54 by 2 ன்னு போட்டோம்னா 2 and 54 கேன்சல் பண்ணா 27 degree. So answer for this question is 27 degree is the correct answer.